விவசாயத்தில் நீர் மேலாண்மையின் அவசியம் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். நெற்பயிருக்கு அதிகம் நீர் தேவைப்படுவதால் முதலில் அதற்கு நீர் மேலாண்மை பற்றி பார்ப்போம். அறுவடை செய்யப்பட்ட நெல் தானியங்கள் உண்ணக்கூடிய அரிசியாக பதப்படுத்தப்படுகின்றன. அரிசி என்பது உலக மக்கள் தொகையில் பாதிக்கும் மேற்பட்டோருக்கு, குறிப்பாக ஆசியாவில் பிரதான உணவாக இருக்கிறது. இது உலகளவில் உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்து மற்றும் கலாச்சார மரபுகளுக்கு ஒரு முக்கிய பயிராகும். சோளத்திற்கு பிறகு உலகில் இரண்டாவது அதிகமாக உற்பத்தி செய்யப்படும் தானியம் அரிசி. இது மனித ஊட்டச்சத்துக்கான மிக முக்கியமான தானியமாகும். இது உலகளாவிய கலோரிகளில் 1/5 மேல் வழங்குகிறது. மேலும் 270 கோடி மக்களுக்கு பிரதான உணவாக செயல்படுகிறது. இந்தியாவில் நாட்டின் பெரும்பகுதிக்கு, குறிப்பாக தெற்கு மற்றும் கிழக்கில் அரிசி ஒரு அடிப்படை உணவுப் பயிராகும். இந்தியாவின் விவசாய பொருளாதாரம் மற்றும் உணவு பாதுகாப்பிற்கு நெல் சாகுபடி மையமாக உள்ளது. நெல் வளர்ச்சியில் நாற்றங்கால், நாற்று நடுதல், பூக்கும் துவக்கம், பூக்கும் மற்றும் அறுவடை என பல நிலைகள் உள்ளன. நெல் பயிர்களுக்கு அதிக நீர் தேவைப்படுகிறது. மொத்த நீர் தேவை பொதுவாக முழு வளரும் காலத்திற்கும் 1100 முதல் 1250 மில்லிமீட்டர் வரை இருக்கும். அதாவது 1.1 மீட்டர் முதல் 1.25 மீட்டர் வரை. இருப்பினும் இது பயிர் காலம், மண் வகை மற்றும் காலநிலை நிலைமைகளை பொறுத்து கணிசமாக மாறுபடும். நெல்லுக்கு வேறு எந்த பயிருக்கும் தேவைப்படும் தண்ணீரை விட 2 மடங்கு தண்ணீர் தேவைப்படுகிறது. தற்போது நெல் பயிருக்கு 2 வகையான நீர்ப்பாசன முறைகள் உள்ளன. ஒன்று, தொடர்ச்சியான வெள்ளம். இது உலகளவில் ஒரு முக்கிய முறையாகும். இதில் வளரும் சுழற்சியின் பெரும்பகுதிக்கு ஒரு நிலையான நீர் அடுக்கு நெல் வயலை உள்ளடக்கியது. இது தேவையான நீர் போர்வையை வழங்குகிறது. இது நெல் வளர்ச்சியின் சில நிலைகள் மற்றும் மண்ணிலைகளுக்கு முக்கியமானது. இரண்டாவது, மாற்று ஈரமாக்குதல் மற்றும் உலர்த்துதல். இது ஒரு திறமையான நடைமுறையாகும். இதில் இடைவெளியில் தண்ணீர் பயன்படுத்தப்படுகிறது. ஈரமாக்குதல் சுழற்சிகளுக்கு இடையில் மண் ஓரளவு உலர அனுமதிக்கிறது, தண்ணீரை சேமிக்கிறது மற்றும் மீத்தேன் வெளியேற்றத்தை குறைக்கிறது. மகசூல் குறையாத அளவிற்கு நீரை எப்படி குறைக்கலாம் என்பதற்கு 2 வழிகள் உபயோகப்படுத்தலாம். ஒன்று, நெல்லுக்கு நீர் தேங்காத நீர்ப்பாசனம். இதில் மென்பொருளை பயன்படுத்தி பயிர் மகசூல் மற்றும் நீர் அழுத்தத்தை உருவகப்படுத்திய பிறகு நீண்ட காலத்திற்கு நீர் தேங்க அனுமதிக்காமல் மண்ணின் ஈரப்பதத்தின் அடிப்படையில் நீர்ப்பாசனம் செய்யலாம். இரண்டாவது முறை, சுத்திகரிக்கப்பட்ட கழிவு நீர் பாசனம். நெல் வயல்களுக்கு இயற்கை நீரை பயன்படுத்துவதற்கு மாற்றாக நீர்ப்பாசனத்திற்கு ஏற்றதா என்பதை உறுதி செய்த பிறகு இந்த சுத்திகரிக்கப்பட்ட கழிவுநீர் முறையை பயன்படுத்தலாம். இந்த நடைமுறை இயற்கை நீரை பாதுகாக்க உதவுகிறது. சுத்திகரிக்கப்பட்ட கழிவுநீருக்கு நன்மை பயக்கும். மேலும் நெல் தானியத்தின் தரத்தை பாதிக்காது என்று சோதனைகளில் காட்டப்பட்டுள்ளது. அடுத்து நாம் மற்ற பயிர்களுக்கு நீர் மேலாண்மை பற்றி பார்ப்போம். மேலே நெல் பயிருக்கு மகசூல் குறையாத வகையில் எப்படி நீரை சேமிக்கலாம் என்று பார்த்தோம். மற்ற பயிர்களுக்கு கீழ்க்கண்ட முறைகளை பயன்படுத்தலாம். அதாவது தெளிப்பு நீர்ப்பாசனம், சொட்டு நீர்ப்பாசனம், துணை மேற்பரப்பு நீர்ப்பாசனம். தெளிப்பு நீர்ப்பாசனத்தில் குழாய்களின் வலை அமைப்பிற்கு தண்ணீர் பம்ப் செய்யப்பட்டு மழையை பிரதிபலிக்கும் தெளிப்பு முனைகள் மூலம் நிலத்தின் மீது தெளிக்கப்படுகிறது. சொட்டு நீர்ப்பாசனத்தில் மேற்பரப்பில் வைக்கப்படும் சொட்டு உமிழ்ப்பான்கள் மூலம் தண்ணீர் மெதுவாகவும்
நேரடியாகவும் வேர் மண்டலத்திற்கு வழங்கப்படுகிறது. தெளிப்பான் மற்றும் சொட்டு நீர் பாசனம் தண்ணீரை சேமிப்பதற்கும் பயிர் விளைச்சலை அதிகரிப்பதற்கும் திறமையான முறைகள் ஆகும். அவை பெரும்பாலான வகை பயிர்களுக்கு பயன்படுத்தலாம். துணை மேற்பரப்பு நீர்ப்பாசனம் என்பது சொட்டு நீர் பாசனத்தின் ஒரு மேம்பட்ட வடிவமாகும். இதில் சொட்டு நீர் பாசனம் நிலத்தடியில் புதைக்கப்படுகிறது. இந்த முறை நீர்ப்பாசனத்திற்கு மிகவும் திறமையானது. ஆனால் நிறுவுவதற்கும் பராமரிப்பதற்கும் இது சற்று விலை உயர்ந்தது. விவசாயத்தில் ஒரு யூனிட் பரப்பளவில் விளைச்சலை அதிகரிப்பதும் அதே நேரத்தில் ஒரு யூனிட் பரப்பளவில் நீர் பயன்பாட்டை குறைப்பதும் நோக்கமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு பயிருக்கும் நீர்ப்பாசன முறையை பயிர் வகை, மண் வகை மற்றும் காலநிலை நிலைமைகளின் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட வேண்டும்.